மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாளா இருக்கக்கூடிய பெரிய ரோதனை என்ன அப்படின்னா, மாரிதாஸ் நீங்க நயன்தாரா பக்கமா இல்ல தனுஷ் பக்கமா? ஆமா, ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாலுமே கூட திரும்பவும் அதையே தான் பல்லவியை பாடிக்கிறாங்க சில பேர். அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்த பக்கம் இருக்குன்றது இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு பக்கத்தை சொல்றீங்க இல்லைங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பத்தியான விஷயத்துல யார் பக்கம் நிக்கணும், என்னன்னு புரிஞ்சு நிக்கணும் உங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னாடி நயன்தாரா அவர்கள் நடிச்ச எந்த படமும் நான் பார்த்தது கிடையாது. தனுஷ் அவர்கள் நடிச்ச புதுப்பேட்டை நினைக்கிறேன், அந்த படத்தை வந்து எந்த படம் நான் பார்த்தது கிடையாது. எனவே நான் அவ்வளவு தூரம் சினிமா ரசிகரும் கிடையாது, சினிமா தேடி பார்க்கக்கூடிய நபரும் கிடையாது. எனவே இந்த சினிமா வட்டத்துக்குள்ள போய் யார் அங்கீகாரம் தேட விரும்பல. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை இருக்கு. அது என்ன கேளுங்க, நயன்தாரா மட்டும் சொல்ல, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது. எதுல? இந்த திருட்டுத்தனம் பண்றதுல. அது என்னன்னு கேளுங்க, அது என்ன, இவங்க எவ்வளவு அதிகாரத்தோட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய லேடி, அதாவது மிகவும் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சில பெண்கள்ல நயன்தாரா முக்கியமானவர். அப்போ அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கா? அப்படி கிடையாது, அந்த அளவுக்கு ஆளும் கட்சியோட நெருக்கமா இருக்காங்க. அது எந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவா சொல்ல கேளுங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன், அந்த டாக்குமெண்ட்ல இருந்து உள்ள வரேன். அது என்ன அப்படின்னா, ஈசிஆர் இருக்குல்ல, சென்னை ஈசிஆர்ல வெட்டுவாங்கனி ஒரு பகுதி இருக்கு. அதுல பீச் ஓரமா சுமார் ஒரு 24 சென்ட் நிலம், 24 சென்ட் நிலம் 2022 ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வாங்குறாங்க. ஏங்க, நிலம் வாங்கினது தப்பா அப்ப நான் சொல்ல வரல. அது 2 கோடிக்கு பதிஞ்சாங்களே, ஆனால் அதோட மதிப்பு 16 கோடி. அது தப்பா அப்படின்னா, கள்ள பணத்தை நல்ல பணமாக மாற்றுறாங்க. அது நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது, இன்கம் டேக்ஸ் பார்த்துக்கிறோம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் பார்த்துக்கிறோம் வச்சுக்கோங்க. நான் சொல்ல வர விஷயமே வேற. அது என்ன அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட நிலம் இருக்குல்ல, அது வில்லங்க சான்றிதழ் காமிச்சிடுறேன், அப்புறம் விஷயத்துக்குள்ள வரேன். இதோட முழு பத்திரம் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் கிடையாது, நயன்தாரா விக்னேஷனுடைய பல சொத்து விவரங்கள் சமீபத்தில் 2 வருஷத்துக்குள்ள நடத்தின லீலைகள் இருக்குல்ல, இது எல்லாம் நான் எடுத்து வெளியிட முடியும். அதோட ஒரு பகுதியா இது ஒன்னே ஒன்று வெளியிடுறேன், நீங்க அதை வச்சு அதை புரிஞ்சுக்க முடியும். முதலாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, 2022 ஜனவரி 21 வாங்கியிருக்காங்க. இது யார்கிட்ட வாங்குறாங்கன்னா, விஜய் ஹிந்துஜா, அதுக்கப்புறம் பாலாஜி கோவர்த்தனன், இந்த 2 பேர்ட்டு வாங்குறாங்க. இந்த 2 பேர் யாருன்ற கதைக்குள்ள நான் அப்புறம் வரேன். இதெல்லாம் அப்புறம் வரேன்னு வச்சுக்கோங்க. இது 2 கோடிக்கு வாங்குறாங்க. இதுவே கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்திர வேலை. இதுல என்ன விஷயம்னா, அந்த நிலம் வாங்கினாங்க, யார்கிட்ட வாங்கினா, எவ்வளவுக்கு வாங்கினான்றது கிடையாது. அந்த நிலம் வாங்குறதுக்கு அடுத்த 3 மாதங்களுக்கு அப்புறம் சென்னை கார்பரேஷன் ஒரு அறிவிப்பு கொடுக்குது. அது என்ன அப்படின்னா, சென்னையுடைய கடற்கரை ஓரங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அதை மீண்டும் அதோட எல்லையில கட்டமைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அறிவிக்கிறாங்க. வேர்ல்டு பேங்க்ல நிதியை வாங்கி எவ்வளவு 100 கோடி ரூபாய்க்கு. இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, இதனுடைய பிட்டான பகுதிகள் இருக்கும். அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் இருக்கக்கூடிய அது வரை இருக்கக்கூடிய சுமார் 50 கிலோமீட்டருக்கான 52 கிலோமீட்டருக்கான அந்த நீளம் இருக்கு. அந்த நீளத்தில் 30 கிலோமீட்டருக்கான பரப்பளவை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதா திட்டம். இந்த திட்டத்தை அமலாக்கத்தில் பண்ணி அடுத்த 3 மாதத்தில் இறக்குறாங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்றது யார் யாருக்கெல்லாம் தெரியுங்க? யார் யாருக்கெல்லாம் தெரியும்னா, அந்த இடத்துல நிலவாங்கக்கூடிய பெரும் புள்ளிகளுக்கு தெரியும். பாஷ்யம் போன்ற பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அவங்க எல்லாம் அந்த இடத்துல இடம் வாங்கியிருந்தாங்க. அந்த கூட்டத்தோட அந்த பெரும் நிறுவனம் வாங்கும் போது தான் அந்த இடத்துல விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இந்த இடத்துல வாங்குறாங்க. அப்போ இவங்க எல்லா பேருக்கும் என்ன தெரியுது அப்படின்னா, கவர்மெண்டோடைய பாலிசி என்ன தெரியுது. அதாவது திமுக கவர்மெண்ட் என்ன கொண்டு வரப்போகுது, அதன் வழியாக என்ன பலன், எந்த இடத்துல டெவலப்மெண்ட் நடக்குன்றது இவங்களுக்கு தெரியுது. இதை இப்படி சொல்லலாம், அதாவது திமுக தலைமை குடும்பம் இருக்கு இல்லையா, அது என்ன கொண்டு வரதுன்ற நயன்தாராவுக்கு சொல்லிடுறது. நயன்தாரா கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்துறது ஒரு வேலை. அதுக்கப்புறம் தான் வாங்கி போடுற இடம் இருக்கு இல்லையா, அது முதலீடாக பெரிய லெவலில் ஒரு 30-40 கோடிக்கு விற்கணும். இன்னைக்கு ஒரு 10 கோடிக்கு வாங்கி அடுத்து ஒரு 30-40 கோடிக்கு அடுத்த சில நாட்களில் விற்கிற மாதிரி அவரோட வேல்யூ கூடணும். அப்போ என்ன பண்ணணும்? அப்போ ஒரு பக்கத்து 10 கோடி லாபம் கருப்பு பணத்தை வச்சு, இன்னொரு பக்கத்து வாங்கி போட்ட இடமும் கூடும். யாரோட உதவி மூலமாக? இந்த திமுக கவர்மெண்டோட உதவி மூலமாக. இது புரியுதா உங்களுக்கு? எனவே இந்த கவர்மெண்ட், இந்த திமுக கவர்மெண்ட்ல எந்தெந்த துறையில் என்ன நகருது, அதுல எவ்வளவு லாபம் பார்க்கலாம்னு தெரியக்கூடிய முதல் 10 பேர்ல நயன்தாராவும் முக்கியமான ஆளு. அவங்களுக்கு எல்லா விவரமும் தெரியுங்க. இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்டுக்கான நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்ததுக்கான நகல் இருக்கு இல்லையா, அதை நான் வைக்கிறேன். அதையும் ஒரு முறை பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இது ஆதாரப்பூர்வமான உண்மைன்னு உங்களுக்கு புரியும். இதுல கூட 2வது குற்றச்சாட்டு, அதாவது ஒரு இடத்த வச்சு மட்டும் சொல்றேன், திரும்ப சொல்றேன். நயன்தாரா விக்னேஷ் சிவனும் தமிழ்நாடு முழுவதும் ஆடின ஆட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க, பெரிய ஆட்டமா ஆடி இருக்காங்க. வரிசையா எடுக்க முடியும். நான் ஒரு இடத்த வச்சு மட்டும் இந்த கும்பல் பண்ற ஆட்டோலையும் சொல்றேன். முதலாவது, கருப்பு பணத்தை நல்ல பணமா மாத்துறதுக்கு 14 கோடி ரூபாய் மதிப்பிற்குரிய ஒரு நிலத்தை 2 கோடிக்கு பதிவு செய்யறாங்க. 2வது என்ன பண்றாங்க, அந்த இடம் எதனால வாங்குறாங்க, அந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வரப்போகுது அப்படின்னு திமுக கவர்மெண்டோட ஆலோசனை தான் அந்த இடத்த வாங்குறாங்க. இது 2வது விஷயம். 3வது குற்றச்சாட்டு என்ன கேளுங்க, அதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அது என்ன அப்படின்னா, அந்த 2022லயே தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய விளையாட்டுத்துறை ஜெஸ் போட்டி நடத்துறாங்க. ஞாபகம் இருக்கா? எல்லா இடத்துலையும் கட்டமா வரைஞ்சு போட்டு
ஜெஸ் போட்டு ஒன்று நடத்தினானுங்க. எல்லா இடத்துலையும் குதிரை மாதிரி ஒரு மனுஷன் நிற்பான், எல்லாத்தையும் வரவேற்பான். இதுக்கு ஒரு 50 60 கோடி ரூபா செலவழிச்சாங்க. இந்த 60 கோடி ரூபா செலவழிச்சு இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு போதுமான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய நிறுவனம் எது நினைக்கிறீங்க? விக்னேஸ்வரனோடது. விக்னேஸ்வரன் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சு சுமார் 25 26 கோடிக்கு மேல கையாடல் பண்ணது குற்றச்சாட்டே உண்டு. அந்த இடத்த செலவு கணக்கு எழுதி தள்ளிட்டாங்க. அது யாரோட பணம்? மக்களோட பணம். மக்களோட பணத்தை சுமார் 20 25 கோடி ஆட்டையை போட்டு அதை போலி கணக்கு எழுதுறதுக்கு தான் இந்த இடத்த வாங்கினாங்க அப்படின்றது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 ஜூலையில் தான் நடத்துவாங்க. அதுக்கான கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதாவது கவர்மெண்ட்டோட விக்னேஸ்வரன் பண்ண கான்ட்ராக்ட் இல்லையா, அதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக அந்த இடமும் ஆயிருப்பாரு. நீ கவனிச்சீங்கன்னா இப்போ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, விக்னேஸ்வரனும் நயன்தாராவும் இந்த 2 பேரும் அப்புராணிகள் கிடையாது. இங்கே எல்லா தில்லுமுள்ளு வேலையும் பார்த்துருக்காங்க. முதலாவது அது யாரோட ஆசையோட? ஆளுங்கட்சியோட ஆசையோட. டைரக்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா உதயநிதியோட ஆசையோட அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ உதயநிதியோட ஆசையோட ஆடக்கூடிய இந்த கும்பல் யாரையும் வளைக்க முடியும், எந்த அரசு அதிகாரியும் வளைக்க முடியும், யாரையும் மிரட்ட முடியும். இப்படிதான் இதனுடைய நகர்வு கடந்த 3 வருஷமா இருக்கு. அதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இந்த நிலத்தை விட்டுருங்க. இன்னொரு நபர் SS குமார்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, என்னோட LICன்ற டைட்டில், அந்த படத்துக்கான டைட்டில் விக்னேஸ்வரன் அவர்கள் போன் பண்ணி கேட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் மிரட்டினாரு. அது மிரட்டுறதை தாண்டி என்னுடைய படத்தோட டைட்டில் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு விதமா மிரட்டும் தொழில அவர் கேட்டாரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. இதுதான் விக்னேஸ்வரன். அதாவது வெளியே நீங்க போடுற டிராமாலாம் கிடையாது. விக்னேஸ்வரன் இந்த மாதிரி ஆளுங்கட்சியோட தயவோட என்ன வேணா யாரை வேணா உருட்டி பார்க்கலாம் அப்படின்னு தெரியக்கூடிய ஆளு. இந்த ஆளு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி வாய்ப்புகள் தேடும்போது இப்படியான நபர் கிடையாது. இந்த ஆள் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு தொடுறாரோ அந்த இடத்துல ஒரு மிச்சர் பாண்டி மாதிரி மேலே நகர்றது. அதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சப்பாடி மாதிரி இருப்பாப்ல. ஆனால் ஆள் சப்பானி கிடையாது. மெல்ல மெல்ல அடுத்தவங்க காசுல எப்படி வாழ்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆள். இவன் எடுத்த படம் என்னது? நானும் ரவுடி தான். இப்போ என்னவா இருக்காம நானும் ரவுடியான்னு தெரியாது வச்சுக்கவே. இப்போ இவங்களை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ காட்டமாக பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, இவங்க மிரட்டினது மட்டும் கிடையாது, மக்கள் காசை கொள்ளையடிச்சு மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பண்ணது மட்டும் கிடையாது. இன்னைக்கு உத்தமமாக குதிச்சு வராங்க பாருங்க நயன்தாரா. அந்த லெட்டர் நான் படித்தேன். அந்த லெட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தனுஷ் அவர்களை ஏக வசனத்தில் எப்படின்னா, தனுஷ் அவர்கள் நடிக்க வந்ததுக்கு அவருடைய தந்தை தயாரிப்பாளர், அவங்க அப்பா டைரக்டர், அதுதான் காரணம்ன்ற மாதிரி மறைமுகமாக எடுத்து குத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன தேவைன்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு அந்த 3 நிமிஷம் வீடியோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, அவரோட பெர்மிஷன்லாம் வைக்கக்கூடாதுன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே? நாகரிகமாக நகர முடியுமா இல்லையா? இந்த இடத்துல நயன்தாரா கோமா இந்த லெட்டரை வெளியிடுறதுக்கு காரணமே ஆளுங்கட்சியோட பின்புலம் தான். இவங்க துணிஞ்சு போடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படி ஒரு ஆதரவு நீட்டி நீங்க ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அதில் மிக முக்கியமான ஐஸ்வர்யா ராஜேஷா, இந்த பொம்பளைக்கு ஒரு வேலையே கிடையாது, ஹிந்தி தெரியாது போடா, அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. யாராவது தயாரிப்பு வந்து ஃபோன் வச்சுக்கோங்க, அந்த பொம்பளை எங்கே என்ன வேணா பண்ண வச்சுக்கோ, லைக் போடுறது, ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதோட புடலில் தட்டணும்னு வச்சுக்கோங்க, அது சரியாயிடும். அது மாதிரி ஆளுகளுக்குலாம் ஃபோனை போட்டு லைக் போடுங்கட்டாங்க. இது உடனே பரவ ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அது தனிப்பட்ட தனுஷன்ற நபரை தாக்குதல் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. உங்கள் இண்டஸ்ட்ரியில் 1008 குழப்பம் இருக்குது, 1008 கேவலம் இருக்குது. அது கூட நான் போகிறோம்ல, அதெல்லாம் நீங்கள் ஆச்சு, உங்கள் பாடாச்சு. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டெக்னிக்கலாக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நானும் ரவுடி தானே ஒரு படம் எடுக்கிறாங்க. சரி, அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் யாரு? தனுஷ். அந்த படம் எப்படி தயாரிக்கப்படுது, இந்த மேக்கிங் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் முதற்கொண்டும் அவர் தான் உரிமையாளர். இவங்க அந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வேற எதுவும் எடுக்கல, வெறும் மொபைல் ஃபோனில் எடுத்ததை போய் அது 3 செகண்ட் வீடியோவுக்கு அவர் 10 கோடி கேட்குறாரு. நீங்கள் அனுமதியெல்லாம் பயன்படுத்துறது முதல் தவறு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அது நீங்கள் எதில் எடுத்தானே அந்த படத்தை எப்படி தயாரிச்சாங்கன்றக்கான ஃபுட்டேஜுக்குள்ளே வந்துடுது. எனவே அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, அதை இவருக்கு தெரியாமல் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அப்படின்னு போது அதோட முழு ரைட்ஸ் அவர் இருக்குன்னா அவரை போய் காட்டமாக கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் இருக்குது அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸில் விற்று பார்த்தோம், நம்ம எங்கே லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் சொல்கிறான், இந்த நானும் ரவுடி தான் படத்தில் இவன் 2 சேர்ந்து அடித்த கூத்தில் அந்த படத்தோடைய பட்ஜெட்டை எகிரி போச்சுன்னு இது ஒரு போட்டு குற்றச்சாட்டு. அதெல்லாம் அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கிட்டு வச்சுக்கவேன். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த நெட்ஃப்ளிக்ஸில் கல்யாண ஆல்பத்தை விற்கிற சரி, அந்த கல்யாணம் நடக்கும்போது ஷாருக்கான் வந்து ரஜினி அவர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டு வர வச்சு செல்ஃபோன்லாம் பிடிக்க வச்சிட்டாங்க. எப்படி அந்த கல்யாணத்தில் எந்த கிளிப்பு வெளியே போயிடக்கூடாது, ஏன் ஒட்டுமொத்தமாக விற்கணும்னு இவங்க முன்பே திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு நேரத்து கிடையாது, முன்பே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்கணும். அதுக்கு ஏற்றாப்புல இது எப்படி பண்ணணும், முன்கூட்டி எந்த நிருபர்களை உள்ள விடாதீங்க, எந்த மீடியா உள்ள விடாதீங்க, எவனையும் ஃபுட்டேஜ் எடுக்க விடாங்க. இதுதானே இது போட திட்டம். அதோட ஃபுட்டேஜ் இப்போ நான் எடுத்து அதை நான் வெளியிட்டேன்னா நீ சும்மா இருப்ப? நான் கேட்குறேன், நீ சும்மா இருப்பேங்கிறேன். ஒரு கல்யாணத்துக்குள்ள வந்து ஒரு போட்டோ எடுத்து இல்லாட்டி ஒரு வீடியோ எடுத்தா அதையும் நீ சும்மா விடக்கூடாது, அதுவே லீக் ஆகக்கூடாது நினைக்கிற நீனா ஒரு படத்தை எடுத்து அதில் ஒரு 5 கோடி நஷ்டமாயிருக்கும். அந்த நஷ்டத்துக்கு நீனே பொறுப்பா இருப்ப. திரும்ப அவர்கிட்டே போய் அது அவர்கிட்ட கூட போல அவர் அசிஸ்டன்ட் மூலமா ஒரு என்ஓசி கொடு அப்படின்னு அதட்டி வாங்க நினைப்ப. அந்த ஆள் கொடுப்பாரா?
மற்றவங்க மாதிரி மிரட்டி பார்க்க நினைச்சாங்க. தனுஷுக்கு போதும் அளவுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர் இருக்கிறனால இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. நீங்க பண்ண அட்டுலியா அப்படியா இருக்கும். எனவே அவர் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க முடியல. அப்ப வெளியே வந்து எந்த 3 நிமிஷ வீடியோ மூலமாக நம்மளை இவர் டிஸ்டர்ப் பண்றாரோ அவர் மிரட்டி பார்ப்போம், எப்படி அசிங்கப்படுத்துவோம் புத்தகத்தில். அந்த 3 நிமிஷ வீடியோ வச்சுக்கிட்டு லெட்டர் ஒன்று போட்டு பெரிய பரபரப்பாக்கி இப்போ என்னாச்சு, அதை வச்சு ஒரு விளம்பரம் தேட்டாங்க. அந்த வீடியோ போட்டு விளம்பரம் தேடுறதை விட அந்த வீடியோ போட முடியலன்னு சொல்லி விளம்பரம் தேடலாம் பாருங்க. இதுதான் நயன்தாரா விக்னேஷ் சிவன். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேள்வி கேட்டவர்களுக்கு நயன்தாரா பக்கமா தனுஷ் பக்கமா இதெல்லாம் இப்போ ஒரு 6 மாதம் 7 மாதம் போச்சுன்னா ஒன்றா சேர்ந்து சுற்றுவான்னு வச்சுக்கோங்க. இந்த கும்பலுக்குலாம் யார் பக்கம் நிற்கணும் யார் பக்கம் நிற்கக்கூடாதுன்றத நான் வரல. ஆனால் இன்னைக்கு யோக்கிய சிகாமணி மாதிரி விக்னேஷ் சிவன் நயன்தாரா பேசுகிறாங்க இல்லையா, அந்த யோக்கிய தன்மைக்கு அவங்க தகுதி இல்லாதுன்னு நான் சொல்ல வரேன். இந்த சினிமா கூட்டத்தை பற்றியான அக்கறை எனக்கு கிடையவே கிடையாது. வெளியே ஒன்று சொல்கிறாங்க, வேற ஒரு மாதிரி வாழ்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஊருக்கு நல்லா பாடலாம் சொல்லுவானுங்க, ஆனால் வாழ்கிற வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது வேற மாதிரி இருக்கும். ஊருக்கு சொல்லும்போது நீ சாப்பிட்டது போக மிச்ச இட்லி அடுத்தவங்க இட்லி, அதுதான் கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் வாங்கின சம்பளம் 90 கோடி வாங்குவாங்க. ஏன்னா 90 கோடி வாங்குறீங்க, லைட்மேனுக்கு உனக்கு ஒரே சம்பளம் மாடான்னு வச்சுக்கவே ஓடி போயிடுவாங்க. எனவே இவங்களுக்கே சரியாக தெளிவு இருக்காது. இன்னொருத்தன் படம் தோல்வியாச்சுன்னா இவங்க பார்ட்டி வைப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு என்னென்ன மோசமான பழக்கம் இருக்குமோ அத்தனை பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு கும்பல் வச்சுக்கோங்க சினிமா வட்டொன்று. எனவே அதில் யார் நல்லவங்க கெட்டவங்களுக்குள்ளே போகல. நான் விவகாரத்தில் நயன்தாரா என்னமோ ஒரு ஸ்டேட்மெண்ட் போல்டா விட்ட மாதிரியும், தான் பெரிய ரொம்ப உத்தமி மாதிரியும், விக்னேஷ்மா உத்தமனுக்கு உத்தமன் மாதிரியும், அவன் ஒரு மிச்சர் பாண்டி, இது ஒரு மிச்சர் தெரியுது யாரு திமுக ஆட்சி தயவுல நீங்க வந்து பேசும்போது நம்ம கடுப்பு வருது. எனவே உங்கள் பின்னாடி உள்ள அரசியல் இருக்கு பாருங்க, அதை சொல்றேன், அதை வச்சு எடை போடுங்க இந்த கும்பலை. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, விக்னேஷ் சிவன் நயன்தாரா சேர்ந்து மக்கள் காசை கொள்ளையடிச்சாங்களா, அடிச்சாங்க. அதை பதுக்கிறதுக்கு நிலம் வாங்கினாங்க. அந்த நிலமும் அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு பெரிய முதலீடா மாத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. இது எல்லாமே குறுக்கு பூச்சியில் செஞ்சான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது எல்லாம் செய்யும்போது அவன் மனசுல ஈரமே இல்லாத ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கடற்கரை பகுதியில் அவங்க தோண்டி அள்ளி போட்டுருந்தாங்க. அது எல்லாமே பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கள், அதாவது கடற்கரை பாதுகாக்கப்பட்ட மண்டலங்கள். அந்த இடங்களில் எந்த ப்ராஜெக்டும் வரவே கூடாது, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி போகவே கூடாது. தீவிரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அங்கே போய்க்கு இருந்துச்சு. அப்போ இவங்களுக்கு இயற்கையை பற்றி அக்கறை கிடையாது, நாட்டை பற்றி அக்கறை கிடையாது, எவனை பற்றி அக்கறை கிடையாது, காசு மட்டுமே குறியாக இருக்கிற கும்பல் இன்னைக்கு வந்து லெட்டரை போட்டு இன்னும் காசு சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டால் அவள் கடுப்பு வருமா வராதா?